Function or definition function is a block of code that performs specific tasks and can be cancelled or anywhere in a program. The function for example, printer scanner printer scanner printer printer use பண்ணி நம்ம செமிகான் பிராக்கெட் ஓபன் பண்ணி இது பண்றோம்னா அது அவுட்புட் நம்ம என்ன எழுதணுமோ அது யூஸ் ஆகும். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன். ஸ்கேனர் வந்து நம்ம அவுட்புட்ல நமக்கு எதாவது கேட்கணும், அவுட்புட் யூசர்ல எதாவது கேட்கணும்னா அதுக்கு நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். எப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராம் வந்து எழுதும் போதே அது வந்து ஃபங்க்ஷன் வந்து இந்த பிரிண்டர் ஸ்கேனர் ஆட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணி இது வந்து டேரக்டாக ஹெடர் ஃபைல் வச்சிருப்பாங்க. அதனால ஹெடர் ஃபைல் லைப்ரரியில் ஸ்டோர் ஆகி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ப்ரீ டிஃபைன் முன்னாடி டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ நாமளாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி அதில் இது பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் இந்த டாபிக் நாமளாக பண்ணுவோம். ஸோ அது வந்து யூசர் டிஃபைன் சொல்லுவாங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோடா எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு என்ன புரியும். ஸோ அதான் நான் கோடா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா இப்போ சிம்பிளாக கொடுத்துருக்கோம். இந்த அடிஷன் அண்ட் ஆட் இண்டெக்ஸ் இன்ஃபை, அதாவது என்ன கொடுத்துருக்கோம், ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து அந்த வேல்யூ வந்து இன்டீஜர்னு சொல்லியிருக்கோம். இண்டெக்ஸ் இன்ஃபைட்டு ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அப்படின்னா ரெண்டு இதுமே நம்பர்ஸ். ஸோ இருக்கும் இன்ட்டு ஜெட்னு ஒரு கொடுத்துருக்கோம். இன்ட்டு ஜெட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரிட்டர்ன் ஜெட் கொடுத்துருக்கோம். அதாவது ஜெட்டோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ஒய் ஆட் பண்ணால் ஜெட்டோட வேல்யூ ரிட்டர்ன் ஜெட்டோட அவுட்புட் கொடுன்னு நான் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஆட், ஏன்னா அதுக்கு ஒரு நேம் நம்ம முதல்ல கொடுக்கணும். அதனால ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட். இது வந்து இன்புட்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் இன்புட். ஸோ நம்ம இன்புட் கொடுக்குறோம். இது வந்து நம்ம பிளாக் ஆஃப் கோட் இன்புட் கொடுக்குறோம். இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய், எக்ஸோட ஒய்யோட வேல்யூ நம்ம அவுட்புட்டில் ப்ரொவைட் பண்ணுறது. இது வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்னா அவுட்புட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அவுட்புட் வர்றது நம்பர்ஸாக தான் வரும், இன்டீஜராக தான் வரும். ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது ஏன் அப்படின்னா ஸோ இந்த இன்ட் ஆட் இன்ட் எக்ஸ்மாவை எழுதுறதுல ஹெடர் ஃபைல் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் ஹெடர்னு வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு, அதோட வேரியபிள் வந்து அதோட ஃபங்க்ஷன் பேர் ஆட்னு சொல்லியாச்சு, ரெண்டு வேல்யூ கொடுத்தாச்சு. இது வந்து பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்புட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இது ஒரு கோட் பண்ணி இதை வச்சு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ கோட் ஒன்று எழுதணும். எப்படின்னா
ஏபிசி. ஏவோட வேல்யூ நம்ம 3 எடுத்துட்டோம், பியோட வேல்யூ 4 எடுத்துட்டோம், சியோட வேல்யூ வந்து ஆட் ஏபி கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோமா, ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோமா, என்ன கொடுத்துருக்கோம், இன்டெக்ஸ் இன்வைட் கொடுத்துருக்கோமா, அதை ஆட் பண்ணிருக்கோமா, ஸோ ரிட்டர்ன் ஜென் வாங்கிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நேம் மென்ஷன் பண்ணல, அந்த ஃபங்க்ஷன் இங்கே ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏ கமா பி இருக்கு, ஏவோட வேல்யூ என்ன 3, பியோட வேல்யூ 4. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு டேரெக்டாக கம்பேர் வந்து இங்கே எடுத்துருக்கோம். எக்ஸ் பதிலாக வந்து ஏ கம் வரும், ஒய் பதிலாக பி வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஏ தான் இருக்கு, ஸோ ஏ பதிலாக இங்கே எக்ஸ் எடுக்கும், பி எடுத்துக்கு பதிலாக ஒய் வரும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 3, 4, பியோட வேல்யூ 4னால இங்கே உள்ள வரும் எக்ஸ் பிளஸ் ஒய்னால 4, 3 + 4 7, z = 7 ஆன்சர் வரும். இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நார்மல் ஆட் பண்ணிக்கலாம், a + b க்கான ஃபங்க்ஷன் மெத்தட்காக சிம்பிளா அப்படிங்க. c = ab யாருன்ற ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி நம்ம ab கூட c கன்ஸ்ட்ரக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆகும், இந்த ஆட் ஃபங்க்ஷன் வந்து அங்கே போய் என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை இங்கே ஆட் பண்ணி c = 7 அப்படிங்கிற வேல்யூ கொடுப்போம். ஸோ இதில் வந்து நம்ம int x * y அப்படிங்கிற இடத்துல நான் என்ன சொல்லிட்டு இன்புட்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து இன்னொரு வார்த்தை சொன்னாங்கன்னா ஆர்குமெண்ட் இல்லைன்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் இங்கே வந்து நமக்கு பாஸ் ஆகுது. இங்கே கால் பண்ணியிருக்கனால இது வந்து எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இது ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை வாட்டி வேணாம். ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷன் மட்டும்தான். இதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்து f = 5, b = 8 கொடுத்தேன்னா அதுக்கு ஆட் ஃபங்க்ஷன் வந்து x = add b + f அப்படின்னு கொடுத்தா மறுபடியும் அங்கே போகும் ஃபங்க்ஷனுக்கு. ஃபங்க்ஷன் கால் பண்ணி இந்த இடத்துல 5 இந்த இடத்துல 3 வந்து அதுக்கான வேல்யூ கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் பேசிக்காக. இன்னொன்னா நீங்கள் கேட்கலாம் கோடில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 2 வழி இருக்குது. ஒன்று ஹெட்டர் ஃபைல் போட்டு முதல்ல நம்ம ஹெட்டர் ஃபைல் போட்டதுக்கப்புறம் முதல்ல இந்த வேல்யூ இருக்கும், இந்த கோடு இருக்கும். எப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் முன்னாடி எழுதிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம மெயின் போட்டு இந்த கோடு இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு என்ன வரும், ஹெட்டர் ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணால் ஹெட்டர் ஃபைல் அப்புறம் இங்கே வரும். இங்கே வந்து என்னன்னு பார்க்கணும், ஓகே இன்டீஜர்க்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க, இன்டெக்ஸ் இன்ஃபைன் கொடுத்துருக்காங்க, உள்ள வந்து ஒரு அல்காரிதம் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாக் ஆஃப் கோட் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் வரும், இன்ட் ஏபிசி 3 வேல்யூ இருக்குது. ஏவோட வேல்யூ 3 எடுத்துக்கோ, பியோட வேல்யூ 4, ஓகே கரெக்டாக இருக்குது. சியோட வேல்யூ வந்து ஆட் ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணியிருக்காங்க ஏபி. அப்போ புரிஞ்சுக்கணும், ஓகே ஃபங்க்ஷன் இருக்குது, நம்மளால ஃபங்க்ஷன் கோட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னொரு மெமரி அட்ரஸ் இருக்கும், அங்கே ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதுனால இங்கேருந்து இங்கே போகும்போது ஒரு மெமரி அட்ரஸில் போயிட்டு இங்கே அலோகேட் ஆகும் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ. ஸோ அதோட வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே நடுவில் வந்து ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் சொல்கிறேன், இன்னொரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ஏ கமா பியோட வேல்யூ வந்து 7123 அப்படின்ற ஒரு இதில் இருக்குது, மெமரி அட்ரஸில் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இது வந்து இங்கே வரும்போது வேறு அட்ரஸாக மாற்றிட்டோம்னா இங்கே வந்து இன்டிஎக்ஸ் போய் இருக்கிறதால இது வேறு மாதிரி எடுத்துக்கிறோம். எப்படின்னா 7124 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே வேல்யூ வரும்போது வேல்யூ 7 வரும். 7 வந்து இப்போ 213 அப்படின்னா இது இங்கே போகும்போது மறுபடியும் 7123 மாதிரி இங்கே மறுபடியும் ஷோ ஆகும். ஏன்னா வந்து மெமரி அட்ரஸ் ட்ராவல் ஆகும். இந்த ப்ராசஸ் லிங்கிங் சொல்லுவாங்க. எப்படின்னா இங்கேருந்து அங்கே போகும், அதாவது இந்த மெயின் ஃபங்க்ஷனை விட்டு வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகுது. ஏன்னா மெயின் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான், வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் மெமரி அட்ரஸ் மாறி போய் அங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து அங்கே இருக்கிற ப்ரோக்ராம் எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம அவுட்புட் கொடுப்போம். இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ நான் சொன்னது 2 வழி சொன்னேன். ஒன்று என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டர் ஃபைல் போட்டு இந்த ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். இது எழுதும்போது ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் லைன் பை லைனாக செக் பண்ணுறதால ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கா, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு கோட் பண்ணியிருக்கா, அது வேறு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கால் பண்ணியிருக்கா, அதோட வேல்யூ வந்து கொடுத்தா நம்ம அங்கே போய் அதை ஆட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம வேல்யூ கொடுப்போம். இன்னொரு மெத்தட் என்னன்னா நம்ம முதலே மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதை எழுதலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்கணும். ஏன்னா முதல்ல மெயின் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இன்ட் ஏபிசி 3 வேல்யூ இருக்குது, 3 வேரியபிள்ஸ் இருக்குது, 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. c = add, ஏன்னா நம்ம ஆட் இருக்கும். ஆனால் ஆட் வந்து அது புரியாது. ஏன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சாரி ஹெட்டர் ஃபைல் எழுதுறதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், கடைசியாக எழுதுறதுனால அது ரீட் பண்ணும்போது நமக்கு எரர் வரும். ஏன்னா லைன் பை லைனாக ரீட் பண்ணுறதுனால ஆட் இந்த ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்கவே இல்லை முன்னாடி, ஸோ நமக்கு எரர் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதாவது ஹெட்டர் ஃபைல் எழுதுறதுக்கப்புறம் xy எழுதுறது என்ன விஷயம் கிடையாது. அது ஒரு ரெண்டு வேரியபிள் இன்டீஜர் நம்ம சொன்னாலும் போதும். இது செமிகாலன் கொடுத்துட்டோம்னா முன்னாடியே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஹெட்டர் ஃபைல் பார்த்துட்டு கம்பைலர் ரீட் பண்ணும். ஓகே இன்ட் ஆட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான், அதுக்கான அது ரெண்டுமே
உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் வேல்யூ கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் வச்சுக்கணும். ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வரும். ஏபின்ற வேல்யூ வந்து 3 ஏபியோட வேல்யூ வந்து 3 எடுத்துக்கணும். ஆட் வரும். இங்கே வரும்போது ஓகே ஆட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கா, அது வந்து 2 நம்பர் இருக்கா, அது வந்து பின்னாடி இருக்கும். அகைன் இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பாருங்க கான்செப்ட். பிட் ஆட் பிட் இங்கே கொடுக்குறதால ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எழுதலாம். நம்ம ஆட் பண்ண போகிறோமா சப்ட்ராக்ட் பண்ண போகிறோமா நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு கம்பெனிஸ் பொறுத்து இப்போ கம்பெனிஸ் பொறுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அடிஷன் யூஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அப்புறம் ஏபிசின்றது முக்கியமாக லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. நம்ம இது இருக்கிற மெயின் ஃபங்க்ஷன் வந்து அங்கே கால் பண்ணாலே இதுக்குள்ள தான் நம்ம இதோட வேல்யூஸ் யூஸ் பண்ண முடியுமே தவிர வேற ஒரு வேல்யூ போட்டு அந்த நம்பர் மாற்ற முடியாது. ஏன்னா லோக்கல் வேரியபிள் இந்த கோட்குள்ள தான் இருக்கிறத தவிர வெளியே போகாது இதோட வேல்யூஸ் வந்து. ஸோ ஃபங்க்ஷன் ஏதாவது டவுட்ஸ் மறுபடியும் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்அப் யூஸ் பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக கிரியேட் பண்ணுறோம். எப்படின்னா இந்த மாதிரி நம்ம முன்னாடி போட்டுக்கிறோம் ஆடுங்கிற ஃபங்க்ஷனே அதுக்கு வேரியபிள் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி அதோட அல்காரிதம் கொடுத்துருக்கோம் எப்படி ரன் ஆகுது. இப்போ பிரிண்ட் ஆஃப்னா நமக்கு எப்படி ரன் ஆகுதுன்னா சொல்ல முடியும் நம்மளால. அவுட்புட் போகுது, அவுட்புட்டில் நம்ம இங்கே இதில் என்ன எழுதுறோமோ அது அப்படியே டேரெக்டாக அவுட்புட் போகுது. அதே மாதிரி இதுக்கும் நம்ம செட் பண்ணுறோம். அதை வந்து அவங்க லைப்ரரி ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. stdio.h இல்லை folio.h இல்லை மேப்லேயே அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஆடுன்ற ஒரு ஹெடர் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி ஹெடர் ஃபைல் ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கோட இது வந்து அது வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கோட் பண்ணுறோம். அந்த கோடுக்கு வந்து கால் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷனை. அந்த ஃபங்க்ஷன் இங்கே போயிட்டு என்ன ஃபால்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அதை ஆட் பண்ணி நம்ம திருப்பி அவுட் பண்ணி கொண்டு வரோம். இதுதான் ஃபங்க்ஷன் பேசிக்காக. ஸோ தேங்க்யூ.